Shall we start? இன்ட்ரோடக்ஷன் போயிடலாமா? இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப இதுல வந்து பயங்கரமா அப்படியே உத்து நோக்கி லைன் பை லைன் படிக்கணும் அவசியம் இல்லை. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்டோட என்டையர் ப்ராசஸ் பத்தி பேசுவாங்க. எப்படி ஃபார்முலேட் பண்ணணும் இதெல்லாம் தான் வந்து சாப்டர் 1 படிச்சுட்டே வந்ததுதான். அதை ஜஸ்ட் வந்து ஒரு 5th சாப்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா ஒரு கொலாச் பண்ற மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து என்டையர் ப்ராசஸை நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸோட ஷிஃப்ட் என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இருக்குல்ல, இது மட்டும் வந்து ஃப்ரெட் ஆர் டேவிட் இருக்காருல்ல, அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மாடலை வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் மாதிரி போட்டிருக்காரு. இந்த பிக்சரை நிறைய வரைஞ்சு பழகிக்கோங்க. பிகாஸ் சப்போஸ் எக்ஸாம்ல வந்து தேர் ஆஸ்கிங் யூ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா, நீங்க ஒரு 7-8 பேராகிராஃப் எழுதுறதும் ஒண்ணுதான். இந்த ஒரு டயக்ராமை போட்டு அதுக்கு கீழே 7-8 பேராகிராஃபோட ஹெட்டிங்கை போட்டா கூட போதும், ஒரு மார்க் கிடைக்கும். அதனால மேக் ஷுர் தட் இந்த இந்த என்டையர் பிக்சர் வந்து உங்களுக்கு புரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்பாட் நம்பர் 1. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன விஷன் வச்சிருக்கோம், எதை நோக்கி நம்மளோட பயணம், இன்னும் 10 இயர்ஸ்ல நம்ம எங்க இருப்போம், 20 இயர்ஸ்ல எங்க இருப்போம், அது விஷன். அதுக்கப்புறம் மிஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 விஷயத்த நம்ம ஒன்று பண்ணணும். என்னன்னா, எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும், எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ். அதே மாதிரி நம்மளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும், இன்டர்னல் அனாலிசிஸ். இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு தெரியும். அப்பதான் நம்மளால ஒரு ஸ்ட்ராட்டஜியை சாய்ஸ் மேக்கிங்ல நம்ம பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, டெவலப்பிங் விஷன் ஸ்டேட்மெண்ட். நம்பர் 2 வந்து எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ். நம்பர் 3 வந்து இன்டர்னல் அனாலிசிஸ். இந்த இன்டர்னல் அனாலிசிஸ் தான் என்னன்னு சொல்றாங்க, ஆர்கனைசேஷன் அப்ரைசல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ரைசலா நம்மளை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறது, அதுதான் அப்ரைசல் அப்படின்னு. வெளியில இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ். இதுதான் சாப்டர் நம்பர் 2 படிச்சோம்ல, இது 3 படிச்சோம் அந்த மாதிரி. ஸோ எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ், இன்டர்னல் அனாலிசிஸ். எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் அனாலிசிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, we will generate some strategies, analyze the strategies, and 4-5 strategy ஏதோ ஒரு strategy பிக் பண்ணி சூஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் 4th one. அதாவது என்னன்னா, செலெக்ஷன் ஆஃப் பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்றோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதுதான் 5th ஸ்டெப். தட் இஸ் யூர் இம்ப்ளிமெண்டிங் த ஸ்ட்ராட்டஜி. இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுப்பா, அதுக்கப்புறமா அதுல அவுட்புட் நம்ம நினைச்ச மாதிரி இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு பேர் எவாலுவேஷன். சப்போஸ் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டெப் எடுத்து அதை வந்து அந்த இடத்துல லாசஸ் ரொம்ப பெரிய லெவல்ல போகாம நம்ம கண்ட்ரோல் பண்றோம்ல, தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் 3 ஸ்டேஜஸா பிரிக்கிறாங்க. நம்பர் 1 ஃபார்முலேஷன். ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபார்முலேட் பண்றதுக்கே நமக்கு எவ்வளவு வேலைகள் இருக்குன்னா, மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ், எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ், இன்டர்னல் அனாலிசிஸ், ஜெனரேட்டிங் அ ஸ்ட்ராட்டஜி ஆர் சம் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அமங் விச் உனக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜி செலெக்ஷன் வரைக்கும் நீங்க வந்து ஃபார்முலேஷன் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. ஒன்ஸ் யூ பிக் த ஸ்ட்ராட்டஜி, அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அதுக்கு அடுத்தது அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணது நீங்க நினைச்ச மாதிரி அவுட்புட் கொடுக்குதா இல்லையான்னு நீங்க எவாலுவேட் பண்ணி கண்ட்ரோல் பண்றீங்க. ஸோ தேர் ஆர் 3 ஸ்டேஜஸ்: ஃபார்முலேஷன் ஸ்டேஜ், இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் அண்ட் எவாலுவேஷன் ஸ்டேஜ். இதை டெஃபினட்டா ப்ளீஸ் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை வரைஞ்சு பழகுங்க. ஓகேவா? இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்க யாரோ மற்போது என்ன இதுன்றது ஒருத்தர் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாடல் யார் கொடுத்தாங்கன்னா, மாடல் வந்து ஃப்ரெட் ஆர் டேவிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 1 செகண்ட்மா. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் ஸ்டேஜஸ் இருக்கு? நம்பர் 1, அதுல இருக்கிறது அப்படியே தான் கழுவிட்டுருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக் விஷன், அனாலிசிஸ், ஃபார்முலேஷன் ஸ்ட்ராட்டஜி, இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். இந்த 5. ஓகேவா? இது ஒரு தடவை எழுதிக்கோங்க, எழுதி பாருங்க இந்த எல்லா ஸ்டெப்பையுமே. நம்பர் 1, டெவலப்பிங் அ ஸ்ட்ராட்டஜிக் விஷன் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மிஷன், அப்ஜெக்டிவ் ஸ்டேட்மெண்ட், கோல்ஸ், அதெல்லாம். நம்பர் 2, எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் அனாலிசிஸ். அது எப்படி சொல்றாங்க, என்வாயன்மெண்டல் அண்ட் ஆர்கனைசேஷனல் அனாலிசிஸ். நம்பர் 3, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணி நிறைய 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்முலேட் பண்ணுவோம். அதுல இருந்து ஏதோ ஒன்று பிக் பண்ணுவோம். பிக் பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதோட அவுட்புட் வந்து அதோட அவுட்கம் வந்து ரிலையபிளா இருக்கா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கா, டிசையர்டா இருக்கா என்னன்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா இட்ஸ் ஃபைன், ஓகே. இல்லைன்னா அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம், பெட்டர்மெண்ட்டுக்கு கொண்டு வருவோம். தட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல். ஆர் அட்லீஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் அதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, சப்போஸ் நம்ம நினைச்ச மாதிரி அவுட்கம் வராம அது பாட்டுக்கு ஏதாவது நம்ம நினைச்சிட்டு போய் இந்த ஸ்பீட்ல இந்த மாதிரி எஃபர்ட்டை போட்டு இது ட்ரிகர் பண்ணி இங்க கொடுத்தா இது படி நேரா இந்த ஆங்கிள் போகும்னு நினைச்சிட்டு போ ராக்கெட். கடைசியில பார்த்தா ராக்கெட் இப்படி போகும், இப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து லாஸ் அதிகமா இருக்கு. பணத்தளவில் லாஸ் இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம யோசிச்சது இந்த ஆங்கிள் போகணும், இந்த ஆங்கிள் போகும், இங்க போறதுனால ஒரு சிட்டியே அழியறதுக்கு சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அவுட்புட். நீங்க நினைச்ச மாதிரி டிசைட் அவுட்கம் வந்துச்சுன்னா ஓகே. அன்டிசைடா வரும்போதுமே கூட 2 எஃபெக்ட் இருக்கு. ஒன்னு என்னன்னா, யாரையும் பெருசா அஃபெக்ட்லாம் பண்ணாது. ஈவன் இஃப் இட் இஸ் அன்டிசையர்ட், நீ நினைச்ச மாதிரி அவுட்கம் வராம இருக்கலாம், பட் அதனால ஒன்றும் பெருசா யாருக்கும் தெரியும் பாதிப்பு.
தெர் இஸ் நோ கொலாட்ரல் டேமேஜ், யாரையும் வந்து பாதிக்கப்பட போறது இல்லை அப்படின்னு. தெர் இஸ் நோ டேமேஜ்னா இட்ஸ் நாட் அ பிக் டீல், வி கேன் மேனேஜ். சப்போஸ் அவுட்கம் வந்து நீங்க நினைச்ச மாதிரியும் இல்ல, அது நேரா நீங்க வந்து நார்த்ல போய் களத்துல இறங்கும், இந்த இடத்துல போய் இறங்கும்னு நினைக்கிறீங்க, பட் சவுத்ல போயிட்டு ஒரு சிட்டிக்கு நடுவில் போய் அப்படியே டொயின்னு இறங்க போகுது. இறங்கிறதுக்கு இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்கு. 20 மினிட்ஸ்ல கரெக்டாக அந்த சிட்டிக்குள்ள போய் இறங்கி சிட்டியை டுமில் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடும். ஒர்க் அவுட் ஆகலைன்னா சம்டைம்ஸ் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கல எதுவுமே, பட் ஒன்றும் பெரிய லாஸ் இல்லை அப்படின்னு இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க நினைச்ச மாதிரியும் இல்ல, நார்த் போகாம சவுத்தும் போயிடுச்சு, போய் சிட்டிக்கு நடுவில் போய் விட போகுதுன்னா அப்ப சிட்டியில இருக்க மக்களை காப்பாத்தாதே உங்களுக்கு பெரிய இதாயிடும். அதனாலதான் இந்த இடத்துல ஏன் அது கண்ட்ரோல் பேர் வச்சாங்கன்னா, ஒருவேளை நீங்க நினைக்காதது நடக்கும் பொழுது அதனால டேமேஜ் அதிகமா இருக்கும்போது அந்த டேமேஜ் ஆகாம நீங்க கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஸோ தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல். ஓகேவா? அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து நார்மல் நீங்களே படிச்சு பார்த்தாலே தெரியும். இது நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜி, விஷன், மிஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ். இதான் சாப்டர் நம்பர் 1ல ஃபுல்லா படிச்சோம். எது படிச்சுட்டு டவுட் இருந்தாலும் கேள்வி. ஓகேவா? அதே மாதிரி வாட் இஸ் மிஷன் ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட், இது சொல்லி தருவாங்க. ஆப்ஜெக்ட் செட்டிங் ப்ராசஸ், இதெல்லாம் ஒன்றும் பெரிய இதுவே இல்லை. மேனேஜரியல் பர்பஸ், எதுக்காக செட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ்னா டு கன்வெர்ட் த விஷன் இன்டு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் டார்கெட். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சதான் எல்லாமே. வாட் இஸ் அன் அப்ஜெக்டிவ், வாட் இஸ் அ கோல், வாட் இஸ் மிஷன், விஷன், இதெல்லாமே. ஓகே. அதுக்கப்புறம் சேலஞ்சிங் த கம்பெனி பர்சனல் டு கோ ஆல் அவுட் அண்ட் டெலிவர் பிக் கெயின்ஸ் இன் பர்ஃபார்மன்ஸ் புஷஸ், பிளா 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 பிளா, என்னன்னா எழுதிக்கலாம் அழகா. ட்ரூலி ஸ்ட்ரெச்சிங் அன் ஆர்கனைசேஷன் டு ரீச் இட்ஸ் ஃபுல் பொட்டன்ஷியல். அப்ஜெக்டிவ்ஸை செட் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ண முடியும். அப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸ், இது எல்லாமே கண்டிப்பா 5th சாப்டர்ல இங்க இருந்து கேள்வியே வராது. நீங்க பயப்படாதீங்க. இது சாப்டர் நம்பர் 2. இது எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ், இது இன்டர்னல் அனாலிசிஸ். இதுக்கு பேரு எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் which is called as environmental scanning. சுத்தி வரக்குது ஸ்கேன் பண்றீங்க. ஆர்கனைசேஷன் அனாலிசிஸ்னா இன்டர்னல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். and then they have talked about it. okay, எக்ஸ்டர்னல் என்னது நம்ம படிச்சோம் தெரியுமா, டெமோகிராஃபிக் என்வாயன்மெண்ட், எக்கனாமிக் என்வாயன்மெண்ட், சோஷியல், டெக்னாலஜிக்கல், மார்க்கெட், அது இது. இந்த இடத்துல நீங்க உங்களை பத்தி யோசிப்பீங்க. ஓகேவா? உங்களை பத்தி மீன்ஸ் உங்களோட ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி இருக்கு, உங்களோட மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு, உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையா, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் எப்படி இருக்கு, டெக்னாலஜி உங்ககிட்ட எப்படி இருக்கு, அதை பத்தி. and they have also talked about SWOT. ஓகே. அதே மாதிரி ஹியர் தே டாக்கிங் அபவுட் ஃபார்முலேட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி ஃபார்முலேட் பண்றது, உனக்கு என்ன அவுட்கம் வேணும், அதுக்கு எத்தனை ஸ்ட்ராட்டஜி இருக்கு, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நம்ம டிசைன் பண்ணோம். 4-5 ஸ்ட்ராட்டஜி முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல இருந்து எதையாவது ஒன்று பிக் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஃபார்முலேட் பண்ணி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவீங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் இருக்காது. நமக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். நமக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்னு சொன்னா தெரியுமா. ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி, க்ரோத் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி வந்து மெச்சூர்டான மார்க்கெட்ல எப்படி இருக்கணும், டிக்ளைனிங் ஸ்டேஜ்ல போகும்போது நம்ம என்ன பண்ணணும், ரிட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. உங்க கம்பெனி எந்த சூழ்நிலையில இருக்காங்க, வாட் இஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் இன் விச் யுவர் கம்பெனி இஸ் இன், வெளில இருக்க இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, அதுல growth எப்படி இருக்கு, உங்களோட growth ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கு, அந்த மார்க்கெட்ல உங்களோட ஷேர் ஆஃப் யுவர் பிசினஸ் என்ன இருக்கு, இது எல்லாத்தையும் வச்சு வில் கம் டு ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அதுல இருந்து ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் யூ வில் ஆல்சோ இம்ப்ளிமெண்ட் இட். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் இங்க இருந்து தான் நமக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபார்முலேஷன் வரைக்குமே நம்ம படிச்சிட்டோம். வாட் ஆர் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, அதை எப்படி ஃபார்முலேட் பண்ணுவாங்கன்ற வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம். இம்ப்ளிமெண்டேஷன் தான் நமக்கு புதுசு. சாப்டர் நம்பர் 5ல இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் நம்ம புது டாபிக் இங்க என்னன்னு பாக்குறோம்னா இம்ப்ளிமெண்டேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், இம்ப்ளிமெண்டேஷன் அதனுடைய salient features என்ன, why is that implementation of a strategy holds a very 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 special place in the entire strategic management process அப்படின்னா, because implementation அப்படிங்கிறது வந்து எக்ஸிகியூஷன், அதை வந்து நடைமுறைப்படுத்துறது. அப்ப அதுல எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுப்பா, அது ஆப்ரேஷன்ஸ் ஓரியன்ட். சும்மா உட்காந்துட்டு கதை பேசிட்டு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு டிசைன் கையில் வந்து பென்சில் வச்சு டிசைன் போடுற வேலை கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் எந்த அளவுக்கு மக்கள் வந்து நடைமுறையில அதை வந்து கொண்டு வராங்களோ அப்பதான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதனால இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டமான வேலை. why is this happening? இங்க இருப்பாரு. இருக்கிறதுல ரொம்ப டைம் செலவாகிறதும் அதுதான். நம்ம கிட்ட மோஸ்ட் டிமாண்டிங் ஜாபும் அதுதான். மோஸ்ட் டிமாண்டிங் ஜாப்னா என்னது, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலையும் அதுதான், இம்ப்ளிமெண்டேஷன் தான். அதே மாதிரி அந்த வேலையை செய்யறதுக்கான டைமும் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா மக்கள் கூட பேசணும், 200 பேர் புரிய வைக்கணும், 2000 பேருக்கு புரிய வைக்கணும் ஒரு விஷயத்த, அப்படிதான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். ஸோ அந்த 2000 பேருக்கு ஒரு விஷயத்த ஒரே மாதிரி கன்வே பண்ணணும். ஆளாளுக்கு காசப்படுற அளவுக்கு கண்ணா பின்னான்னு பண்ணக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் ஒரு விஷயத்த ஒரே மாதிரி கொண்டு போய் ரீச் பண்ணணும்.
அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க சொல்ற அந்த பிளான் ஆக்ஷனை மாத்துவானுங்க. ஸோ டு கன்வெர்ட் த பிளான் இன்டு ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் அவங்க பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு ரிசல்ட் வேற வரும். அந்த ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன்ல இருக்கணும். அதனால உள்ள ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவங்களை வேலை செய்ய சொல்லணும்னா அவங்க அந்த சேஞ்சுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க பீப்புளை மோல்டு பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறமா உள்ள இருக்கிறவங்க அந்த வேலையை செய்யறதுக்கு தகுதியானவர்களான்னு பார்க்கணும். தகுதி இல்லைன்னா அவங்களோட தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா அவங்க ரெடியா இருக்காங்க, அவங்களும் ரெடியா இருக்காங்க அந்த அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா அவங்க அந்த வேலையை செய்யறதுக்கான சூழ்நிலையை நீங்க அமைச்சு கொடுக்கணும். சப்போர்ட் ஒர்க் கிளைமேட் அமைச்சு கொடுக்கணும். இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் கம்ஸ் அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதில் கொடுக்குறாங்க பாருங்க, இம்ப்ளிமெண்டேஷன்ல வாட் ஆர் த பிரின்சிபல் ஆஸ்பெக்ட்ஸ், முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் 1, developing budgets that steer ample resources into the activities critical to the strategic success. அதாவது போதுமான அளவுக்கு பணம் இருக்கான்னு பாருங்க. நீங்க பாட்டு பிளானை போட்டுட்டே இருக்காதீங்க, அந்த பிளானை நடைமுறைப்படுத்துறதுக்கு பட்ஜெட் இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவது என்னன்னா, அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கான்னு பாருங்கப்பா. நீங்க பாட்டு சும்மா 200 பேரை கொண்டு வந்து பிடிச்சி போட்டுட்டு எல்லாம் +2 முடிச்சதுங்களா கொண்டு வந்து போட்டுட்டு இந்த ப்ரொடக்ஷனை செய்யணும் அப்படின்னா இட் ரிக்வயர்ஸ் a lot of nuanced technological அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்பதான் அதை பண்ண முடியும். எப்படி 10th முடிச்சவங்கள 12th வச்சு முடிச்சவங்கள வச்சு பண்ண முடியும்? எனக்கு இந்த மாதிரி ஸ்டாஃப் இருந்தால் தான் இந்த வேலையை பண்ண முடியுங்கிற ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டிவான ஒர்க் ஃபோர்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாம் நீங்க எதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்களோ அதுக்கு சாதகமா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியில இது பெஸ்டான மெத்தட் ப்ராக்டிசஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்க பிசினஸ்ல, அப்பதான் கண்டினியூஸா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற என்னது, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்லாம் இருக்குல்ல, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் லேட்டஸ்ட் மாடல், லேட்டஸ்ட் வாட் இஸ் தட் வெர்ஷன், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க மக்களுக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்களை எப்பவுமே மோட்டிவேட்டடா வச்சுக்கோங்க. அவங்க வந்து டல்லா ஐயோ எனக்கு தூக்கம் அது அந்த மாதிரி வச்சிருக்காங்க. எப்போதுமே ஓகே நம்ம இது பண்ணா நமக்கு இந்த இன்சென்டிவ் கிடைக்கும், இது பண்ணா இது கிடைக்கும், நம்ம இதை மட்டும் ஒழுங்கா பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ்ல இது எப்படியாவது முடிச்சிட்டோம்னா இங்க நம்ம போகலாம், ஆன் சைட் போகலாம். அந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். நீங்க சொல்றதை செஞ்சா அவங்க வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆகும்னு அவங்க நம்பணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். அப்புறம் உள்ள ஒரு கம்பெனினா அந்த கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய கிளைமேட், அந்த அந்த கம்பெனியோட ஒர்க் கல்ச்சர், அங்க இருக்கக்கூடிய டைம் கல்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல. ஈவினிங் 5 மணினா கரெக்டா 5 மணிக்கு நாங்க முடிக்கிறோம், ஆஃபீஸே முடியுதுன்னு. சில பேர்லாம் கரெக்டா 4:55 வந்து உட்காந்துப்பாங்க. உட்காந்துக்கிட்டு இதை செய்யலையா அதை செய்யல, அந்த ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாத ஒரு ஆம்பியன்ஸா இருந்தா மக்களுக்கு தானாவே ஒர்க் பண்ணுன்ற எண்ணம் வரும். ஸோ இதெல்லாமே ஒரு பேலன்ஸ் தான். எம்ப்ளாயியா இருந்து பார்க்கும்போது எம்ப்ளாயர் மேல கோவம் வரும். நீங்க ஒரு எம்ப்ளாயரா மாறிட்டீங்கன்னா எம்ப்ளாயி மேல கோவம் வரும். ஸோ எம்ப்ளாயரும் ரொம்ப வந்து ஓவர் ஹராஸ் பண்ணி நீ இப்படி ஒர்க் பண்ண அப்படி ஒர்க் பண்ணுன்ற அளவுக்கு அந்த ஹராஸ்மெண்ட் போகக்கூடாது. எம்ப்ளாயியும் என்ன பண்ணணும், நமக்கு தான் வந்து இவ்வளவு தூரம் ஸ்பேஸ் இருக்கே, நம்ம கொடுத்த ஸ்பேஸை நம்ம எப்படி வேணா மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாம அவங்களும் ஓரளவுக்கு டீசென்டான பேலன்ஸ்டா நடந்துக்கணும். இந்த ரெண்டுமே பேலன்ஸ்டா நடக்கும் போதுதான் உங்களால என்ன பண்ண முடியும், அந்த ஐடியாவை ஆக்ஷன்ல கொண்டு அந்த ஆக்ஷன்னால வரக்கூடிய ரிசல்ட் உங்க டிசைட் ரிசல்ட்டா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. And they're also talking about good strategy, bad strategy. அது என்ன குட் ஸ்ட்ராட்டஜி? குட் ஸ்ட்ராட்டஜின்னு என்னன்னா, இப்ப நம்மளோட கம்பெனில இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட ஸ்கில்ஸ், காம்பிடன்சிஸ், கேப்பபிலிட்டிஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்சஸ், ஃபண்டு, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு எந்த ப்ராடக்ட் சூட் ஆகும் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்றீங்களா? ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு பக்காவா சூட் ஆகுமோ தட் இஸ் கால்ட் அஸ் குட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எதுவுமே தனிப்பட்ட முறையில ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம்யா. 10 ஸ்ட்ராட்டஜில ஏன் கம்பெனி அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேபி, இப்போ நீங்க கேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிருஷ்ணபிரியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க படிக்கிற டெக்னிக் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதுவே நீங்க உங்க பேர் மாலான்னு வச்சுக்கோங்களேன், இப்ப மாலினியோ இல்ல மாலாவோ படிக்கிற அந்த ஒரு டெக்னிக் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப ஸ்ட்ராட்டஜி ஃபார் ப்ரிப்பரேஷன், இப்போ எனக்குலாம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ப்ரிப்பரேஷன் என்னன்னா, எனக்கு தியரி பேப்பர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஐ லவ் தியரி பேப்பர்ஸ் பிகாஸ் அது சொல்ல வர கான்செப்ட்ஸா இருக்கலாம், இல்ல அது சொல்ல வர அந்த வாட் எவர், அது வந்து ஐ லவ் இட் டு த கோர். ஆனா தியரி படிக்கிறோம் அப்படின்னா நான் ஒரு மாதிரி படிப்பேன், வேற ஒரு பர்சன் ஒரு மாதிரி படிப்பாங்க. ஓகே, ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கு பெஸ்ட் ஃபிட்டா இருக்கோ அது. இப்போ எனக்கு குட் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு பேட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகும், அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம். ஸோ தெர் இஸ் நத்திங் கால்ட் ஆஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் எவ்ரி கம்பெனி, ஃபார் எவ்ரி பர்சன், ஃபார் எவ்ரி ஸ்டார்ட் அப். எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து குட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஸ்ட்ராட்டஜி யாருக்குமே செட் ஆகாதுன்றதும் அவசியம் இல்லை. இட் இஸ் ஆல் அபவுட் த பர்ஃபெக்ட் ஃபிட் பிட்வீன் யுவர் ரிசோர்சஸ் அண்ட் த
பிளான். இந்த பிளான்ல என்னென்ன பொருள் தேவைப்படுதோ, அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஒரு குக்கிங் சேனல் ஒன்று இருக்கு. ஷீல் வேர் லாட் ஆஃப் ஆக்சசரிஸ். அவ சொல்வா, வாங்க பண்ணலாம் நம்ம தேங்காய் சட்னி வித்தவுட் தேங்காய், வாங்க மீன் வறுவல் பண்ணலாம் வித்தவுட் மீன் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஓகேவா. ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல், ஒரு ஒரு யூடியூப் சேனல், இதை வந்து நம்ம ஹிட்டுக்கு எடுத்துட்டு போறோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஸ்ட்ராட்டஜி இன்னொருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அண்ட் வைஸ் வர்சா. வை இஸ் திஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் எனக்கு இருக்கிற கேப்பபிலிட்டிஸ், எனக்கு இருக்கிற காம்படன்சிஸ் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு வேற மாதிரி கேப்பபிலிட்டிஸ் இருக்கும், அவங்களுக்கு வேற மாதிரி காம்படன்சிஸ் இருக்கும். என்னால் அவங்கள வந்து அவங்க பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க பாரு, அதே மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு நானும் அதே மாதிரி பண்ணனால நான் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. என்னோட நேச்சுரல் கேப்பபிலிட்டி என்ன, என்னோட காம்படன்சி என்ன, அதை வச்சு என்னால் பெஸ்டா என்ன டெலிவர் பண்ண முடியும் நான் யோசிச்சாதான் எனக்கு ஏத்த மாதிரி ஒரு டெய்லர்டு ஃபிட்டா எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும்னு சொல்றேன். அதுதான் குட் ஸ்ட்ராட்டஜி. குட் ஸ்ட்ராட்டஜி இன்வால்வ்ஸ் கிரியேட்டிங் அ ஸ்ட்ராங் ஃபிட் பிட்வீன் த ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆபரேஷனல் கேப்பபிலிட்டிஸ் அப்படி சொல்றோம். ஓகேவா. இந்த ஹெட்டிங் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம படிக்கல இங்க, அதனால இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். மெயின் எக்ஸாம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன் தனியா ஒரு கொஸ்டினா கேட்டாங்கன்னா இங்கேருந்து நீங்க வந்து பிக் பண்ணி எழுதலாம். அதுக்கடுத்தது எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். நான் சொன்ன மாதிரி இவாலுவேட் பண்றது என்னன்னா, ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு எவாலுவேட் பண்ணுவோம். கண்ட்ரோல் என்னன்னா, நம்ம எதிர்பாராத விதமா கண்டது நடக்குது அப்படின்னா டேமேஜை ஸ்டாப் பண்றதுக்காக we have to do some control activities that is called as strategic controls. ஓகேவா. இங்க பாருங்க, so long as the company's direction and strategy seem well matched to the industry and competitive conditions இதெல்லாம் இருக்கு பண்ணும்போது company executives may decide to stay the course. நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஓகே, we will decide to stay the course. நம்ம போற வழியில, போற ஸ்பீட்ல, போற போற how do you call, போற டைரக்ஷன்ல, எந்த போற டைரக்ஷன்ல, போற பாதையில, போற ஸ்பீட்ல கரெக்டா மெயின்டைன் பண்ணலாம் நீங்க யோசிப்பீங்க. எப்ப யோசிப்பீங்க அத? ஓகே, நீங்க நினைச்ச மாதிரி அவுட்புட் வந்து அப்படி யோசிப்பீங்க. சப்போஸ் நீங்க நினைக்கிற மாதிரி அவுட்புட் வரலன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஐயோ, நான் பாரு இப்படி போகணும்னு நினைச்சேன், ஆனா நான் போற வண்டி நான் போற ஸ்பீடுக்கு, நான் சொல்ற ஸ்பீடுக்கு போக மாட்டேங்குது, ரொம்ப அப்நார்மல் ஸ்பீடு போகுது, இல்லை அப்நார்மலி ஸ்லோவா போகுது, திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் நீங்க எப்ப கண்டுபிடிக்கிறீங்களோ அப்ப யூ ஹாவ் டு டூ சம்திங் இன் ஆர்டர் டு ஸ்டாப் yourself from getting into trouble. So that is called a strategic control அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. So the final stage of the strategic management process is evaluating the company's progress and assessing the impact of new external developments and making corrective adjustments. ஒண்ணுமே இல்லை, strategic management process final stage என்னன்னா evaluation, அதுக்கப்புறமா கரெக்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். எப்போ நீங்க கரெக்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால், நீங்க எதிர்பார்க்காத மாதிரி நடக்கல எதுவுமே அப்படின்னா யூ ஹேவ் டு டூ கரெக்டிவ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா அதுதான் ட்ரிகர் பாயிண்ட் ஃபார் டிசைடிங் வெதர் டு கண்டினியூவா இல்லை ஸ்டாப் பண்ணணுமா. கரெக்டா நான் நினைச்ச மாதிரி போயிட்டு இருந்தா கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா அப்படி ஸ்டாப் பண்ணுங்க. சி, இட்ஸ் பெட்டர் டு ஸ்டாப் தேன் டு கோ இன் த ராங் டிரெக்ஷன் ஆர் இன் த ராங் ஸ்பீட். And then it's always better to correct it. So corrective adjustments may also called as control, strategic control அப்படிங்கிறது அதுதான். ஓகேவா. whenever company experiences disruptive changes, அதாவது வெளியில மார்க்கெட்டே புரட்டி போடுற அளவுக்கு ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும்போது டெஃபினட்டா நம்ம என்ன பண்ணணும், we need to talk about இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி இந்த டிஸ்ரப்டிவ் சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறமா நமக்கு யூஸ் ஆகுமா. ஓடிடின்ற ஒன்று வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தோமோ தியேட்டர்ல கொண்டு போய் ரிலீஸ் பண்றதுக்கு, அதே ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கும் ஓடிடி வந்த அப்புறமும் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி கள நிலவரம் மாறிக்கிட்டே இருக்க நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜியை என்ன பண்ணி ஆகணும், ரெனோவேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அதர்வைஸ் ஐ டோன்ட் திங்க் எனிதிங் இஸ் தேர் எக்ஸ்ட்ராடினரி, அதாவது நம்ம அப்படியே படிச்சே ஆகணுன்ற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க இந்த 5 ஸ்டெப், அதுல இருக்க கீவேர்ட்ஸ் சும்மா ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அண்ட் தென் வில் மூவ் டு ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன். இது உண்மை நம்ம சும்மா விட மாட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன்ல கார்பரேட் ஸ்ட்ராட்டஜில இருந்து எல்லாமே நம்ம சாப்டர் 1ல படிச்சதுதான். சும்மா கொடுப்போமே 5th சாப்டர் ஒரு 100 பேஜ் கொடுத்து வைப்போமே, எல்லாரும் உயிரையும் எடுப்போமே அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கானுங்க. நம்மளும் வேற வழி இல்லை, எல்லாத்தையும் படிச்சிடலாம் ஒரு வாட்டி. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இந்த ஹெட்டிங்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இந்த 5 ஹெட்டிங்கை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வில் மூவ் டு தி ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன்.
ஓகேம்மா, நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாமா? We are talking about strategic formulation as usual. Strategic formulation will be done by corporate level தான். மோஸ்ட்லி வந்து எதை அக்வயர் பண்ணணும், எதை வந்து டிசால்வ் பண்ணணும், இல்லை எதை வந்து ரிட்ரெஞ்ச் பண்ணணும், இது எல்லாமே அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி கார்பரேட் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு வந்து வாட் டு பி டன் நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் மந்த் ஆர் நெக்ஸ்ட் 5 years எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. அண்ட் தே வில் கிரியேட் தி ஆக்ஷன் பிளான் ஆல்சோ. கீவேர்ட்ஸை மட்டும் அன்னை பண்ணிக்கணும். அடிக்குவேட் பிளானிங் தேவை. தி கேம் பிளான் இந்த மார்க் பண்ணிக்கோங்க. கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி இந்த கேம் பிளான் த டைரக்ட் த கம்பெனி டுவர்ட் சக்ஸஸ். பிளானிங் அப்படிங்கிறது ஆப்ரேஷனல் பிளானிங்காகவும் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்காகவும் இருக்கலாம். ஆப்ரேஷனல் பிளானிங்னா ஓகே இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க, இத்தனை ப்ராடக்ட்ஸ் இத்தனை டைம் ஃப்ரேம்க்குள்ள நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கு நமக்கு ரா மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படும், எத்தனை பேர் நம்ம கிட்ட வெண்டர் இருக்காங்க, எத்தனை பேர் ரா மெட்டீரியல் வாங்கலாம், அது மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்ரேஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜிக்கா நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா பிளானிங் அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஒன்று ஆப்ரேஷனல் நான் சொன்ன மாதிரி இன்புட் எங்கேருந்து வாங்குறது, எங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது, யார்கிட்ட கொடுக்கறது, எப்படி இதை சேல் பண்றது, என்ன ப்ரொமோட் பண்றது, அந்த மாதிரி வேலையை பத்தி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்ரேஷனல் பிளானிங். எப்பா நான் வேலையை பத்திலாம் பிளான் பண்ணலப்பா, இந்த ஒர்க்கை இந்த மாதிரி ப்ராடக்ட்டை எப்படி கொண்டு போய் நம்ம பிளேஸ் பண்ணலாம், எப்படி இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜில நம்ம விற்கலாம், இந்த ப்ராடக்டோட ப்ரைஸை கம்மி பண்ணியே நம்ம வித்துடலாமா, இல்ல இதே நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஃபோக்கஸ்டு தான். எல்லாருமே வந்து 10,000 ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்கன்னா அதே 10,000 ருபீஸ் நான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுக்கவா, இல்ல அதே ஃபீச்சர்ஸ் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு கொடுக்கவா, நான் என்ன பண்ணட்டும், இதை நீங்க டிசைட் பண்றதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்லாம் இல்லை, இப்போ ஸ்ட்ராட்டஜி எதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் பிளானிங்னு சொல்லும்போது இது எப்படி நான் நடைமுறைப்படுத்துறதுன்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? இதுல வந்து அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா இல்லை. லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் இதை கதை விட்டுருப்பாங்க. நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், ஆப்ரேஷனல் பிளானிங். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் எதை பற்றி பேசுதுன்னு பாருங்க. ஹோலிஸ்டிக்காக பேசுவோம், எதை வாங்கலாம், எதை விற்கலாம், என்ன பண்ணலாம், என்ன மாதிரி இந்த ப்ராடக்ட்டை எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி லான்ச் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஆப்ரேஷனல் பிளானிங்னு வச்சுக்கோங்களேன், அதான் நான் சொல்ற மாதிரி இப்போ நம்மகிட்ட இருக்கிறது மொத்தம் 48 டீச்சர்ஸ், நமக்கு எத்தனை செக்ஷன் இருக்கு, இத்தனை செக்ஷன் இருக்கு, நம்ம இந்த 48 டீச்சர்ஸ்க்கு எந்த மாதிரி டைம் டேபிள்ல போட்டா இந்த 48 டீச்சர்ஸை வச்சு எஃபெக்டிவா இத்தனை கிளாஸஸ் ஹேண்டில் பண்ண முடியும், அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஆப்ரேஷனல் பிளானிங். இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இப்பதான் நாங்கள் ஆர்கனைசேஷன்ல உட்காந்துட்டு ஹோலிஸ்டிக்கா ஒரு வியூ எடுத்து நாங்க வந்து எந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணலாம், ஸ்கூல்ல வந்து நம்ம எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இந்த ஸ்கூல்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க சேருவாங்க, எப்படி நம்ம வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் நிறைய பேர் வராங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் ஆட் கொடுக்கணுமா, இல்லை கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் ஏசியா மாத்தணுமா, அந்த மாதிரி என்ன செஞ்சா வாட் இஸ் தி அப்ரோச் தட் வி ஆர் கோயிங் டு டேக் டு லான்ச் அவர் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா அது ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பா. இல்லைங்க ஸ்ட்ராட்டஜி பற்றிலாம் யோசிக்கல, இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு நம்ம அவுட்புட் எப்படி ரீச் பண்ணுறதுன்றதை பற்றி நான் யோசிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ், என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் கரண்ட் ஆப்ரேஷன்ஸை நான் ஃபியூச்சரில் எப்படி நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், சேல்ஸ், அந்த மாதிரி அதில் என்னென்ன சின்ன சின்ன ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் என்ன பண்ணால் எனக்கு ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ், ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்காரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் எப்படி அது டோட்டல் சேல்ஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை பற்றி நான் படித்தேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்ரேஷனல் பிளானிங். இல்லைங்க ஆப்ரேஷன்ஸை பற்றிலாம் ஒன்றும் படிக்கல, இப்போதான் இவங்களையே எப்படி பொசிஷன் பண்ணிக்கணும், ஒரு மார்க்கெட்ல இந்த ஸ்கூல் நேமை சொன்னா இப்படி தெரியணும் அப்படின்னு இவங்களே இப்பதான் யோசிக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜிக்கான, தட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஓகேவா? ஸோ அதே இங்க வந்து இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் வந்து வேர்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. என்னென்னது, வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி, கோர் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி. கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி என்னது, வாட் டு பை, வாட் டு செல், வாட் டு மெயின்டைன், என்ன காஸ்ட் லீடர்ஷிப்பா, இல்லை ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப்பா, இல்லை ஃபோக்கஸ்டு ப்ரைஸ் டிஃபரன்சியேஷன், என்னடா பண்ண போறீங்க அதை முதல்ல சொல்லுங்க. அதான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படிங்கிறது இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் வாட் இஸ் அப்ஜெக்டிவ், நீ என்ன செய்ய ட்ரை பண்ற, ரிசோர்சஸ் ரிக்வயர்ட் டு, இந்த அப்ஜெக்டிவை நம்ம வந்து ரீச் பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ ஃபண்டு தேவை, அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பாலிசிஸ் எல்லாம் வந்து டிசைன் பண்ணீங்கன்னா, ஆர் ஹவு டு அக்வயர் தீஸ் ரிசோர்சஸ், இல்லை நம்ம இந்த ரிசோர்சஸ் எப்படி யூஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்றது, ஸோ அந்த மாதிரி பண்றது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். It involves a set of interactive overlapping decisions leading to development of an effective strategy for the firm. Strategic planning determines when an organization is going over the next year or more and the ways for going there. கதிரவன் என்ன கேட்டிருக்காரு, எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், இன்டர்னல் ஆர்கனைசேஷன். இல்லம்மா அப்படிலாம் வர மாட்டாங்க. ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்ன்றது வந்து
இப்போ நம்ம கிட்ட வந்து சும்மா ரப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரப்பர் மரத்தோட்டம் வச்சிருக்கோம், அதுல இருந்து ரப்பர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மகிட்ட கொஞ்சம் ரிசோர்சஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இப்போ எந்த மாதிரி ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி லான்ச் பண்ணா நமக்கு செம ப்ராஃபிட்? இந்த ரப்பரை வந்து ரா மெட்டீரியலை வச்சு நம்ம 3 ப்ராடக்ட் செய்யலாம், இதுல எந்த ப்ராடக்ட்டை செஞ்சா செம ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது. இல்லை நம்ம வந்து ஒரு பென்சில் மரம், ஒரு பப்பைரஸ் ட்ரீ வச்சிருக்கோம், அதுல இருந்து பேப்பர் எடுக்கலாம். ஏதோ ஒரு ஃபண்ட் வச்சிருக்கீங்க, என்னமோ ஒரு கையில ரிசோர்சஸ் இருக்குன்னா உங்ககிட்ட ஒரு 3-4 ஆப்ஷன் இருக்கும். யூ கேன் ப்ரொடியூஸ் ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் பி, ப்ராடக்ட் சி, ப்ராடக்ட் டி. இந்த 4த்துல எந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம், எந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எந்த கண்ட்ரியில் லான்ச் பண்ண போறோம், அதை என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ண போறோம், இந்த மாதிரிலாம் நம்ம பேசுறோம்னா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஒன்ஸ் முடிவு பண்ணியாச்சு பேப்பர் தான் அப்படின்னா, ஓகே இப்போ நீங்க பேப்பர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறீங்களா, ஓகே நம்மகிட்ட இவ்வளவு லேபர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு தூரம் கையில ஃபண்ட் இருக்கு, இவ்வளவு தூரம் மரம் இருக்கு, இது இப்படி. அதாவது ஆப்ரேஷனல் பிளானிங் அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் இதான் ப்ராடக்ட், இதான் பிரைஸ், இதுதான் நம்ம செய்ய போற, இதுதான் நம்ம போக போற ஊர், தஞ்சாவூர், திருவாரூர், இங்கதான் போறோம் நமக்கு டிசைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்க எப்படி போறதுன்றது யோசிக்கணும்ல. பஸ் பிடிச்சு போலாமா, ட்ரெயின் பிடிச்சு போலாமா, பஸ்ஸா ட்ரெயினாங்கிறது ஆப்ரேஷனல் பிளானிங். எந்த ஊர்னே உனக்கு டிசைட் பண்ணல. ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இஸ் ஆல் டிசைடிங் அபவுட் தஞ்சாவூரா, திருச்சியா, கோயம்புத்தூரா, திருநெல்வேலியா, நாகர்கோயிலா, எந்த ஊரு நீங்க டிசைட் பண்ணீங்க, அது ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். மற்றபடி எப்படி போறது நம்ம, ஓகே நவ் தட் இட் இஸ் ஃபிக்ஸ்ட் தட் கல்யாணம் இஸ் ஆன் February 12th, February 12th தான் கல்யாணம் அப்படின்னு சொன்னா அந்த அன்னைக்கு இங்கேருந்து எத்தனை பேர் போகணும், 100 பேர் போகணும்னா அந்த 100 பேரை இங்கேருந்து எப்படி கம்யூட் பண்றது? ஸோ அதுதான் Feb 12ங்கிறத ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கும் பிளானிங். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஆப்ரேஷனல் பிளானிங்லாம். எப்படி ஆப்ரேஷன்ஸ்ல நம்ம அதை கொண்டு வர போறோம். பிசினஸ்னா அப்படிதான், இதான் ப்ராடக்ட், இதான் உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் அலோகேட், இந்த காஸ்ட் கூட நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், வாட் வில் யூ டூ? அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து என்ன பண்ணுவோம், ஓகே காஸ்ட் கம்மி பண்ணா என்ன பண்ணலாம், லேபர்ஸ் கம்மி பண்ணலாமா? ஒண்ணுமே இல்லை, இப்போ வீட்டுக்கே சின்னதா நீங்க வந்து ஒரு மெய்டு பாக்குறீங்க, டெய்லி காலைல வந்து வீடு பெருக்கிட்டு போகணும், அந்த அக்கா மாசம் 3000 கேட்கறாங்க. உங்க அப்பா என்ன சொல்றாரு, பேசாம வந்து இந்த ரோபோ மேட்னு ஒரு ரவுண்டா சுத்துது, அதை வாங்கி வீட்டுல போட்டுடலாம், ஒரு 12 மாசம் இஎம்ஐ கட்டினா போதும், மாசம் மாசம் நானே 3000 கட்டிடுறேன், ஒரு வருஷத்துல அந்த மிஷினும் நமக்கு சொந்தமாயிடும். எப்படி பார்த்தாலும் அந்த அந்த வேலைக்காரமா ஒரு மாசத்துக்கு 2 நாள் 3 நாள் லீவ் எடுக்கிறாங்க, இந்த மிஷின் லீவே போடாது, ஜாலி இதை வச்சுக்கலாம்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். ரொம்ப சிம்பிளா உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் என்னன்னா வீட்டை கிளீன் பண்றது, அவ்வளவுதான். ஆப்ரேஷனல் பிளானிங்ன்றது வந்து மெய்ட் அக்காவை வைக்கலாமா இல்லைன்னா வந்து ரோபோ மேட்டை வைக்கலாமா அப்படிங்கிறது, அதுதான் வந்து ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் அன்சர்டன்டின்றது இருக்கும், அதை எப்படி நம்ம டீல் பண்றதுன்னு கேட்கறாங்க. முதல்ல ஸ்ட்ராட்டஜிக் அன்சர்டன்டினா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக் அன்சர்டன்டினா அன்பிரிடிக்டபிலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் ஈவெண்ட், ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னே தெரியலங்கிற அன்பிரிடிக்டபிலிட்டி தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் அன்சர்டன்டி. அந்த ஸ்ட்ராட்டஜிக் அன்சர்டன்டிய நீங்க டீல் பண்றதுக்கு ஓகேவா என்னென்னலாம் வச்சிருக்கணும், உங்க கம்பெனி எப்படிலாம் இருந்தா அதை டீல் பண்ண முடியும்னா நீங்க ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கணும், ரெசிலியண்டா இருக்கணும், அஜைலா இருக்கணும். அஜைலா என்னன்னா, அஜய்னா வந்து டக்குன்னு சீக்கிரம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டக்குன்னு கண்ணில் வந்து ஏதோ ஒன்று தெரிக்குதுன்னா நம்ம தெரிஞ்சு நம்ம பிரெயின் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண் டக்குன்னு க்ளோஸ் ஆயிடுது இல்லை, அது இன்வாலண்டரி ஆக்ஷன். அந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளோட ஒர்க். எப்படி இருக்கணும்னா ரொம்ப அவ்வளோ அஜைலா இருக்கணும். அஜைல்னா அவ்வளோ டு கீப் அப் வித் டெக்னாலஜி, அவ்வளோ சீக்கிரமா என்ன அஜிலிட்டிப்பா அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. அஜிலிட்டினா அதுதான். அதாவது டக்கு டக்கு டக்குன்னு பூந்து ஓடிடுறது, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிறது, ஸ்பீடையும் மெயின்டைன் பண்ணுவாங்க, ரிஃப்ளெக்ஸாவும் இருப்பாங்க, அந்த இடத்த விட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடர்பாடுகள் எல்லாம் தாண்டி, ஹர்டில்ஸ் எல்லாம் தாண்டி மேல வந்துருவாங்க. அதான் அஜைல். ஸோ அந்த அளவுக்கு அஜிலிட்டி இதெல்லாம் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கிட்ட ஜென்ரலாவே நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருந்து, ரெசிலியன்ஸ், அதாவது நீ என்ன எவ்வளவு வேணா அடிடா நான் திருப்பி மேல வருவேன்ற அந்த ஒரு கன்விக்ஷன் இருந்து அஜிலிட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா வெளியில இருக்கக்கூடிய மாற்றங்கள் எவ்வளவு நிகழ்ந்தாலும் பரவாயில்ல, அந்த எல்லாத்தையும் நான் மினிமைஸ் பண்ணிட்டு அந்த அந்த இம்பாக்ட் எல்லாம் மினிமைஸ் பண்ணி நான் மேல வந்தே தீருவேன் அப்படின்னு வருவாங்களாம். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் கிட்ட எந்த அளவுக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களால என்ன பண்ண முடியும், இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அன்சர்டன்டிஸ் மீண்டும் மேல வர முடியும்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு வேர்டையும் மென்ஷன் பண்றாங்க. நம்பர் 1 எப்படி இருக்கணும், நம்ம ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கணும். ஆர்கனைசேஷன் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருந்தா அவங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், அடாப்ட் பண்ணிக்க முடியும். டைவர்சிபிகேஷன், ஒரு கம்பெனி வந்து ஆயில் பிசினஸும் பண்றாங்க, ஐடி பிசினஸும் பண்றாங்க, ஃப்ரெஷ்ஷா கிராசரிஸும் சேல் பண்றாங்க, பார்மசியூட்டிக்கல் பிசினஸும் வச்சிருக்காங்க. இவ்வளோ டைவர்சிபிகேஷன் இருக்கும்போது வெளியில ஏதாவது ஒரு பிரச்சனை அன்சர்டன்டி அப்படின்னா, ஒரு ஆயில் பிசினஸ்க்கு ஒரு இடர்பாடு வருது, ஹர்டில் வருது அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல அவங்க வந்து ஃபார்மசி பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய இன்கம் வச்சு எப்படியும் மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு 10 ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஷேர் பிரைஸ் டவுன் ஆச்சுன்னா கூட மற்ற 9 ஷேரோட பிரைஸ் அப்போ வச்சு நான் அந்த மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க எப்போதுமே என்ன சொல்றாங்கன்னா, எந்த பிசினஸ், எந்த ஒரு எம்பையர் ஆர் எந்த ஒரு எம்பையர் இந்த சென்ஸ் எந்த ஒரு பிசினஸ் ஹவுஸ் வந்து ஒரே ப்ராடக்ட்டை டிபெண்ட் பண்ணாம பல ப்ராடக்ட்ஸ் பல போர்ட்ஃபோலியோ டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களால ஈஸியா மேல மீண்டு வந்துட முடியும். ஸ்ட்ராட்டஜிக் அன்சர்டன்டியை மீறி ஒருத்த மேல பலமா வரணும்னா
நம்பர் 1 flexibility is very important. நம்பர் 2 diversification. நம்பர் 3 மானிட்டரிங் அண்ட் சினாரியோ பிளானிங். சினாரியோ பிளானிங் என்ன தெரியுமா? வாட் இஃப் அந்த கண்டிஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று செய்கிறேன், இது நான் ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னா என்ன பேக்கப் பிளான், அதுக்கு பேர் தான் சினாரியோ பிளானிங். ஸோ எப்போதுமே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நல்லபடியாக நடக்கணும் நம்ம ஆசைப்படுவோம். சப்போஸ் நல்லபடியாக நடக்கலைன்னா கூட இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வாட் இஸ் தி அதர் ஆப்ஷன், வாட் இஃப் இட் டசன்ட் ஒர்க், வாட் வில் ஐ டூ, அதுக்கு எப்போதுமே ஒரு பேக்கப் பிளானிங் வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் சினாரியோ பிளானிங் சொல்லுவோம். எந்த ஒரு கம்பெனி கிட்ட ஃப்ரீக்வெண்டா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணிட்டே இருந்துட்டு அது சரியா வரலன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்கு ரெடியா ஒரு பேக்கப் பிளான் வச்சிருக்காங்களோ அவங்களால ஸ்ட்ராட்டஜிக் அன்சர்டன்டிஸை சூப்பரா சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பில்டிங் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ் அப்படின்னு என்னன்னா, நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த டைம் இருக்குல்ல, சில பேருக்கு நினைச்சது 2 மாசத்துல நடக்கும், சில கம்பெனிஸ்க்கு நினைச்சது 2 வருஷத்துல தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் ப்ரொலாங் ஆகலாம். எவ்வளவு ப்ரொலாங் ஆனாலும் நான் டே 1ல எவ்வளவு சூப்பரான இன்புட் போட்டனோ அதே மாதிரி நான் 6 மாசம் கழிச்சும் இன்புட் போடுவேன். ஈவன் எனக்கு ஒரு பதில் கூட கிடைக்கலனாலும் பரவாயில்ல. விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தான், நான் போய் ஒரு ஜோசியரை பார்த்தேன், இன்னும் 10 வருஷத்துக்கு உனக்கு வந்து சனியன் தான் பிடிச்சிருக்கு, 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ வந்து பெரிய நடிகர் ஆக அப்படின்னு சொன்னா. அதுக்கு நான் 10 வருஷம் கழிச்சு நடிக்க ஆரம்பிக்க முடியுமா? இப்போதுலேருந்து நடிக்க ஆரம்பிச்சு 10 வருஷம் உழைச்சிக்கிட்டே இருந்தாதான் 11வது வருஷம் ஒரு ஹிட் கிடைக்கும். ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்கு 10 வருஷம். நம்ம மேல லைம் லைட் அடிச்சாலும் அடிக்கலனாலும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் திடீர்னு லைம் லைட் நமக்கு கிட்ட வரும்போது நம்ம ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்டாரா இருப்போம். இல்லைன்னா அப்பதான் உட்காந்துட்டு பொறுமையா பூக்கோளம் போட்டுட்டு இருப்போம். ஓகேவா? அப்பதான் ஃபர்ஸ்ட் உட்காந்து நம்ம கோலம் கத்துக்கிட்டு இருக்கோம். கோலம் கத்துட்டு இருக்கப்ப இருட்டுல இருந்தா தப்பு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது இருட்டுல இருந்தா தப்பு இல்லை. ஆனா நீங்க ஒன்ஸ் சூப்பரா கோலம் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த டைம்ல உங்க மேல லைம் லைட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மண்டல ஆர்ட்டே வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மண்டல ஆர்ட் வரையும் போது இப்பதான் கத்துக்கிறீங்க, டப்பா புள்ளி வச்சு இப்பதான் 4 பக்கம் ஒரு கோடை போட்டு புள்ளி வைக்கிறீங்க. இந்த டைம்ல உங்க மேல லைம் லைட் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க அந்த பிராக்டிஸை அப்படியே ஸ்டபர்னா விடாம கேப்பே இல்லாம அவ்வளவு சூப்பரா பர்ஃபார்ம் பண்றீங்க. சூப்பரா நீங்க வந்து என்டையர் மண்டல ஆர்ட்டே முடிக்க போறீங்க. அந்த முடிக்க போற டைம்ல ஒரு லைம் லைட் வந்தா நீங்க எவ்வளவு சூப்பரா வந்து க்ரோ ஆயிடுவீங்க. அந்த மாதிரி it is all about your patience level, you believing in what you do, even if it takes some time. You have to be very powerful, you have to be இது பவர்ஃபுல்னா எப்படி சொல்றது, you have to be convinced that the product that you are developing, the product that you are branding, the product you are advertising is worth giving the shot. அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு ரெசிலியண்டா இருக்கணும். அப்ப என்ன சொல்லணும், இன்டர்னலா ஸ்ட்ரெங்க் பண்ணுங்க. யூ ஹாவ் டு ஸ்ட்ரெங்தன் தி ஆபரேஷனல் ப்ராசஸஸ், இன்க்ரீஸ் யர் ஃபினான்ஷியல் ஃபிளெக்சிபிலிட்டி. ஒருவேளை அடுத்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு ப்ராஃபிட் இல்லைன்னா கூட நான் சமாளிக்கிற அளவுக்கு, எனக்கு வெயிட் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு 3 மாசம் டைம் வேணும். அண்ட் இம்ப்ரூவிங் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ். ஏதாவது ஒரு ரிஸ்க் வந்தா கூட அதுல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த மேனேஜிங் கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கணும். இதெல்லாம் ரெசிலியன்ஸ், பில்டிங் ரெசிலியன்ஸ். பிளஸ் கொலாபரேஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப். வெளியில எந்த மாதிரி ஒரு அன்சர்டன்டி வந்தாலும் நான் அதனால உடஞ்சு போயிட மாட்டேன். ஐ ஹவ் லாட் ஆஃப் கொலாபரேட்டர்ஸ், பார்ட்னர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் கூட சேர்ந்து நான் வந்து கண்டிப்பா நான் க்ரோ ஆவேன் அப்படிங்கிற மாதிரி யூ ஷுட் ஹேவ் சம் பேக்கப் பிளான் அப்படின்னு. கொலாபரேஷன் பார்ட்னர்ஷிப் இருந்தாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அன்சர்டன்டி இருந்தா கூட அதை தாண்டி மேல வர முடியும். ஓகே, அதுதான் இம்பாக்ட் ஆஃப் அன்சர்டன்டி. ஒருவேளை அந்த அன்சர்டன்டி நிஜத்துல நடந்துருச்சு, நம்ம நினைக்கிற அந்த த்ரெட் நிஜமா நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு எலிமெண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அன்சர்டன்டியும் கண்டிப்பா பொட்டென்ஷியலா ஒரு ட்ரெண்டோ ஈவெண்ட்டோ இருக்கும். தட் குட் ஹாவ் அன் இம்பாக்ட் ஆன் பிரசன்ட் ஆர் ப்ரொபோஸ்ட் ஆர் ஈவன் பொட்டென்ஷியல் பிசினஸஸ் மேல நிறைய தாக்குதல்களை ஏற்படுத்தும். ஒருவேளை நம்ம பயந்துட்டு இருக்கிறது நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜிக் அன்சர்டன்டி நடந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல ப்ராப்பரான ஒரு பிசினஸ் பிளான் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். சில அன்சர்டன்டிஸ் நமக்கு பாசிட்டிவாகவும் இருக்கும், சில அன்சர்டன்டிஸ் நமக்கு நெகட்டிவாகவும் இருக்கும். பாசிட்டிவா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்க தெரியணும். நெகட்டிவா இருந்தா நம்ம கழுத்துக்கு கத்தி வருது, அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, நமக்கு ஒரு படிக்கட்டு வரும்போது அதுல ஏறுறதும் அவ்வளவு முக்கியம். ஸோ அன்ஃபேவரபிளா இருக்கும்போது அதுல நம்ம எஸ்கேப் ஆகி வெளில வர்றது எவ்வளவு முக்கியமோ, ஃபேவரபிளா இருக்கும்போது அதை யூஸ் பண்ணி டாப்புக்கு வரதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதை தான் இங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க. SBUs are more important than others because SBUs may be indicated by their associated sales, profits and costs. However, such measures might need to be supplemented for potential growth, so and so. SBUங்கிறது என்னன்னா, நீங்க கேட்டீங்க தெரியுமா மேம், ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட். ஒருத்தர் கூட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன, ஒருத்தவங்க வந்து துணிமணி வித்துட்டு இருந்தாங்க, டெக்ஸ்டைல்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ தேர் ஆல்சோ செல்லிங் செப்பல்ஸ் வித்துட்டு இருக்காங்க. மேம் இது எப்படி மேம் வந்து கான்சென்ட்ரிக் டைவர்சிபிகேஷன் ஆகும்? துணிமணி வேற தானே, டெக்ஸ்டைல்ஸ் வேற, இந்த பக்கம் செப்பல் வேற, இது எப்படி மேம் கான்சென்ட்ரிக் டைவர்சிபிகேஷன் ஆகும்? இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஃப்ளோர் துணிமணி, அதுக்கு அடுத்த ஃப்ளோர் செப்பல், அதுக்கு அடுத்த ஃப்ளோர் வந்து பாத்திர பண்றோம். இதெல்லாம் என்னது? ஹோம் கேர், அவ்வளவுதான். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பீப்புள் தேவையான நார்மல் வாங்குறது. இந்த இடத்துல
அவங்க கொண்டு போய் அயர்னையோ ஸ்டீலையோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல. அவங்க ஜஸ்ட் வீட்டு உபயோக பொருட்கள் பிளஸ் துணிமணி இதை சேர்த்து ஒரு இதுவா வைக்கிறாங்க. ஸோ கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் சேர்த்து ஒரு ரூஃப் கடியில விற்கிறோம்ல. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல விற்பாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்டுக்கு ஒரு பாயிண்ட்ல ஒரு அன்சர்டன்டி, அதாவது ஒரு சில நேரங்களில் ஃபேவரபிளாகவும் சிச்சுவேஷன் மாறலாம். வெளியில இருக்க சிச்சுவேஷன் அன்ஃபேவரபிளாகவும் மாறலாம். ஃபேவரபிளா மாறும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அன்ஃபேவரபிளா மாறும்போது அதுல இருந்து என்ன சொல்ல வீழ்வேன் என்று நினைத்தாயோ மாதிரி வீழ்ந்துடாம வெளியில வரத்துக்கும் என்ன சொல்றது, யூ ஜஸ்ட் ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் த ஃபயர் அன்ஸ்கேப்டு. உள்ள எந்த ஒரு சின்ன கீறல் கூட மேல பராம நீங்க வெளியில வரணும். அந்த அளவுக்கு யூ ஹாவ் டு பி வெரி 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 அஜைல். ஏதாவது நடக்குதுன்னா உடனே அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணா நம்மளால வெளில வர முடியும்ன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஐயோ எல்லாமே மொக்கையா போட்டுட்டு இருக்கானுங்களே. அடுத்த ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷனா யூ ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் இட். நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தீங்களோ அதை நீங்க அந்த இடத்துல ஆக்ட் பண்ண போறீங்க. மேனேஜரியல் எக்ஸசைஸ், அதை நீங்க சூப்பர்வைஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை யூ கோயிங் டு மேக் இட் ஒர்க். மேனேஜரியல் எக்ஸசைஸ் ஆஃப் புட்டிங் ஃப்ரெஷ்லி, நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணீங்களோ அதை நீங்க கோயிங் டு புட் இட் டு ஆக்ஷன். அவ்வளவுதான். தட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன். வேற என்ன ரிலேஷன்ஷிப் வித் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன்? ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷனுக்கு என்ன சம்பந்தம்? ஃபார்முலேஷன் இஸ் மோர் ஆஃப் அ மைண்ட் ஒர்க்கு. இந்த இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் மோர் ஆஃப் பிரிங்கிங் பீப்புள் டுகெதர், மேக்கிங் தம் அண்டர்ஸ்டாண்ட், கம்யூனிகேட்டிங் வித் தம். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால இந்த இடத்துல ஹவு டு மேனேஜ் பீப்புள்ங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல ஹவு டு மேனேஜ் தி ரிசோர்சஸ் இதெல்லாம் வச்சு என்ன ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வரலாங்கிறது தான் அங்க இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் வித் ஃபார்முலேஷன் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது ரெண்டு, அதாவது என்ன சொல்றாங்க, ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் வேற வேற அப்படின்றாங்க. யூ நீட் டு ரியலைஸ் த டிஃபரன்ஸ்ன்றாங்க. எங்களுக்கு தெரியாதாடா டிஃபரன்ஸ். அதாவது இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன் இருந்தாலும் ஒரு தடவை உங்களுக்கு. கம்பெனி வில் பி சக்சஸ்ஃபுல் ஒன்லி வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் சவுண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் எக்ஸலென்ட். அதாவது நம்மளோட மைண்ட் லெவலில் இருக்கிற பிளான் கரெக்டாக இருந்தால் தான் அதை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாலும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு மொக்க பிளானை வச்சுட்டு அதை சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட அது மொக்க ரிசல்ட் தான் கொடுக்கும். அதனால யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எதை எப்படி பண்ணணும், எந்த டைம்ல பண்ணணும். கரெக்டான பிளானிங் கையில் இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் இஸ் பர்ஃபெக்ட். இம்ப்ளிமெண்டேஷன் மட்டமா இருந்ததுன்னா கூட நீங்க சர்வைவாச்சும் பண்ணலாம். பிகாஸ் நீங்க செய்யற விஷயம் கரெக்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து நார்த் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னா நீங்க நார்த்தை நோக்கி தான் நகரணும். இங்கேருந்து போகும்போது நார்த்தை நோக்கி தான் நடக்கணும். கரெக்டா? நீங்க சவுத்தை நோக்கி நடக்கிறீங்க, ஆனா ஸ்பீடா நடக்கிறீங்க. என்ன பிரயோஜனம்? ஏன்டா நீ நார்த்து போனதுக்குள்ள சவுத்து போற, அது நீ ஃபாஸ்டா போனா என்ன, ஸ்லோவா போனா நீ போற வழி தப்பு, நீ காலி. ஸோ பிளான், ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன். நான் நார்த்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போட்டு வச்சிருக்கிற இடத்துல டைரக்ஷன் சவுத்து காமிச்சதுன்னா அந்த இடத்துல நீ என்னதான் எஃபிஷியண்டா ஒரு வேலையை செஞ்சாலும் உன்னால போய் அந்த இடத்துல ரீச் ஆக முடியாது. நீ போய் என்னது, நீ சாகதான் போற எப்படின்னா. ஸோ பிளான் தப்பான பிளான் அப்படி. இது வந்து ஆக்சுவலி ஒரு இது இருக்கு. I'll show you. நீங்க எழுதிக்கோங்க ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதுனா எழுதிக்கோங்க. I'll share the page first. இந்த ஷேர்ல போட்டுட்டு அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னு சொல்லுவாங்க. இது வேற. இதுல வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளான்னு சொல்லுவாங்க. what do you call the strategic planning or formulation? இதுக்கு ஏதோ நீங்க பேர் வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஆர் ஃபார்முலேஷன், யூ நேம் இட் எனிதிங். பட் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஆர் ஃபார்முலேஷன் இருக்கலாமா, இது வந்து என்னன்னா நீங்க போகக்கூடிய திசை மறிமா. இது வந்து டைரக்ஷன், நீங்க எந்த டைரக்ஷன்ல போறீங்க அப்படிங்கிறது. ஓகேவா? அதாவது இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கணும்னா எஃபெக்டிவா இருக்கணும், கரெக்டான பாதையா இருக்கணும். இது வந்து எஃபெக்டிவ்னஸ் இஸ் ரிலேட்டட் டு டூயிங் த ரைட் திங். நீ சரியானதை செய்றியா, அதுதான் ரைட் திங். எஃபெக்டிவ் டைரக்ஷன், இதுதான் வந்து பிளானிங். இப்ப இதுவே ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிகியூஷன் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன் ஏதோ சொல்றாங்களே. இம்ப்ளிமெண்டேஷன் எப்படின்னா, நீ வந்து நார்த்துக்கு போகணும்ட்டாங்க, அப்ப எப்படி போகணும்? ட்ரெயின்ல போறியா, பஸ்ல போறியா, ஃபிளைட்ல போறியா, எதுல போனா சீக்கிரமா போகலாம், அந்த மாதிரி. ஸோ எக்ஸிகியூஷன் இஸ் ஆல்வேஸ் அபவுட் எஃபிஷியன்சி. எவ்வளவு சீக்கிரம் நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியும், அதுதான். எக்ஸிகியூஷன் இஸ் ஆல்வேஸ் அபவுட் எஃபிஷியன்சி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இஸ் ஆல்வேஸ் அபவுட் எஃபெக்டிவ்னஸ். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ரெண்டு வகையா இருக்கு. என்னோட பிளானிங் கரெக்டா இருக்கு, என்னோட பிளானிங் தப்பா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட பிளானிங் கரெக்டா இருக்கு, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், என்னோட எக்ஸிகியூஷன் பேசுறேன். எக்ஸிகியூஷன் பத்தி நான் பேசுறேன். ஆனா என்னோட எக்ஸிகியூஷன் நல்லா இருக்கு இந்த இடத்துல. இமேஜின் மை எக்ஸிகியூஷன் இஸ் வண்டர்ஃபுல்.
மை எக்ஸிக்யூஷன் இஸ் வண்டர்ஃபுல். ஒரு நிமிஷம். ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிக்யூஷன். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிக்யூஷன் நான் சூப்பரா பண்றேன். என்கிட்ட நீங்க எதை கொடுத்தாலும் நான் நல்லா பண்ணுவேன். ஆனா நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் முடிவு இருக்கு. நீங்க எந்த கரெக்டான பிளானிங்கை கொடுத்தீங்கன்னா, கரெக்டான ஃபார்முலேஷன், அதாவது என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன்ல, ஃபார்முலேட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்ம், அந்த ஃபார்மேட் கரெக்டா இருந்துச்சுன்னா நான் போற ஸ்பீடுக்கு சீக்கிரமா போயிடுவேன். அது சூப்பர் சக்சஸ் ஆயிடும். புரியுதா? என்கிட்ட நீங்க ஒரு தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுத்துட்டு அதை நான் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாலும் நான் சாக போறது உறுதி பண்ணா என்ன கொஞ்சம் பொறுமையா செத்து போவேன், அவ்வளவுதான். ஏன்னா நான் ரொம்ப நேர்த்தியா அதை கையாளுறதுனால டைரக்ஷன் தப்பு அப்படின்னா நான் வந்து ஃப்ளைட்லயே போனாலும் நான் சீக்கிரமா போய் ரீச் ஆகலாம். ஆனா தப்பான டைரக்ஷன் தானே போய் ரீச் ஆக முடியும். அப்ப ஐ வில் டை ஃபார் ஷுர், பட் ஸ்லோலி, பிகாஸ் ஆஃப் மீ எஃபிஷியண்டா நான் எக்ஸிக்யூட் பண்றதுனால கொஞ்சம் பொறுமையா செத்து போவேன், அவ்வளவுதான். வேற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இப்ப இதுவே இப்படி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பிளான், அந்த பிளான் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒன்று நல்லா இருக்கு, ஒன்றும் நல்லா இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம இது ரெண்டுமே டிக்குன்னு எடுத்தோம்ல. இப்ப இதுல எடுத்து பாருங்க, ரெண்டுமே டுமில் டுமில். என்ன ஆகும்? ரெண்டுமே டுமில் டுமில் எடுத்தீங்கன்னா பிளான் சூப்பர் பிளான்பா, ஆனா நான் ஒர்க் அவுட் சரியாவே பண்ணல. எனக்கு ஒர்க் அவுட் தான்ப்பா பண்ணவே தெரியல, அது எக்ஸிக்யூட்டிவ் பண்ண தெரியலப்பா, நல்ல பிளான்பா அப்படின்னா ஏதோ கஷ்டப்பட்டு சர்வைவாது பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க போற திசை கரெக்டுங்கிறதுனால, நார்த்ன்ற திசை கரெக்டுங்கிறதுனால நீ ஃபிளைட்ல போலன்னா பரவாயில்ல, ட்ரெயின்ல போலனாலும் பரவாயில்ல, பஸ்ல போலனாலும் பரவாயில்ல, நடந்தாச்சும் போ, பொறுமையாவாச்சும் போ, ஏதோ ஒண்ணு பண்ணி தொலை. எஃபெக்டிவா பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த திசையில தானே போற, ஏதோ சர்வைவ் ஆயிடுவ, போய் தொலை. அப்படி பிளானும் நல்லா இல்ல, எக்ஸிகியூஷனும் நல்லா இல்லைன்னா டை குவிக்லி, செத்து போடா, உடனே சாவுடா. அதுதான் டை குவிக்லி. இதுதான் நம்ம ஆக்சுவலி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்ல பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சது 5th சாப்டர்ல தான் வரணும். ஓகேவா? ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்மேட்டை டிசைட் பண்ணுவாங்க. ஃபார்மேட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா. நல்லா இருந்தா அதுக்கு பேர் எஃபெக்டிவ், நல்லா இல்லைன்னா அதுக்கு பேரு இன்எஃபெக்டிவ். இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்ட் பண்றது எஃபிஷியண்டா பண்றீங்களா இல்ல இன்எஃபிஷியண்டா பண்றீங்களான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இது மாதிரி கேட்டு இந்த 4த்துக்கும் மார்க் பண்ணுவாங்க. மார்க் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு தான். இதை வந்து நம்ம எப்படி அவங்க அந்த அந்த 2x2 மேட்ரிக்ஸை மட்டும் எப்படி போட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு எழுதணும்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நம்ம ஒன்று போட்டுட்டு அவங்க ஒன்று போட்டிருப்பான், அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அது மட்டும் நான் அங்க பார்த்துட்டு சொல்லலாம். ஏன்னா இந்த பக்கம் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் போட்டிருக்காங்களா, இல்ல இங்கே ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் போட்டிருக்காங்களா, இல்ல இந்த பக்கம் ஃபார்முலேஷனா, எது டிக்கு எது இன்ட்டு. ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. என்ன, இங்க ஒரு டிக்கு இங்க ஒரு இன்ட்டு போட்டுக்கோங்க, இங்க ஒரு டிக்கு இங்க ஒரு இன்ட்டு. இது சூப்பரோ சூப்பர் சக்சஸ். இங்க ஒரு இன்ட் இருக்கு, இங்க ஒரு இது இருக்கு. இது என்னது, இங்க ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷன் எஃபிஷியன்சி நல்லா இருக்கு, ஆனா ஃபார்முலேஷன் தப்புனா என்ன பண்ண போறீங்க, டை ஸ்லோலி, அவ்வளவுதான். இதுதான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரெண்டுமே இன்டூ, இங்கேயாவது பரவாயில்ல. ஓகேவா? இங்க வந்து ஒரு டிக்கு ஒரு இன்டூ, இங்க ஒரு இன்டூ ஒரு டிக்கு. இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இடத்துல வாட் வில் யூ டூ ஹியர், யூ வில் சர்வைவ். பிகாஸ் எப்படி நீங்க சர்வைவ் வரீங்கன்னா, என்ன பிளான், முதல்ல நல்ல பிளான், ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் நல்ல ஃபார்முலேஷன், நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் மொக்கையா பண்ணிருக்கீங்க. ஸோ எப்படி சர்வை மட்டும் ஆயிடுவீங்க. இந்த இடத்துல நீ சாவு, சீக்கிரம் சாவு, டை குவிக்லி அப்படின்னு இருக்கும். இதுல இருக்கிறது எதாவது டவுட் இருக்காப்பா? ஏன்னா இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் வித் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபார்முலேஷன் இஸ் ஆல் அபவுட் எஃபெக்டிவ்னஸ், இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஆல் அபவுட் எஃபிஷியன்சி. இந்த எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி 2x2 மேட்ரிக்ஸ் போடும்போது இந்த மாதிரி வரும் அப்படின்னு எனக்கு ஒரு ஞாபகம். ஒரு தடவை பார்த்துக்கலாம். இருக்கும் இந்த ஒருக்கு பாரு, அதுதான். ஐயோ லூசுப்பா, இந்த பக்கம் ஃபார்முலேஷன் போட்டு இந்த பக்கம் இம்ப்ளிமெண்டேஷன் போட்டானா. சரி, ஓகே, எப்படினாலும் கான்செப்ட் அதுதான், அதுல அதான் சொல்லியிருப்பாங்க என்னன்னு. இது நீங்க படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். ஹேய் சூப்பர்ப்பா, நம்ம போட்ட மாதிரி போட்டிருக்கான். ஃபார்முலேஷன் இந்த பக்கம் போட்டான், இம்ப்ளிமெண்டேஷன் இந்த பக்கம் போட்டான். எஃபிஷியன்ட் இன்எஃபிஷியன்ட், எஃபெக்டிவ் இன்எஃபெக்டிவ், டை ஸ்லோலி டை குவிக்லி, சர்வைவ் த்ரைவ். ஓ, நம்ம சக்சஸ்ன்னு எழுதினோம்ல, அந்த சக்சஸ் மட்டும் தலைவர் வந்து த்ரைவ்னு எழுதியிருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் பெரிய இது இல்லை. இது ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து வில் கோ டு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் இம்ப்ளிமெண்டேஷன். என்ன பெரிய டிஃபரன்ஸ், இது வந்து ஐடியா, மைண்ட் லெவலில் நீங்க ஐடியா பண்றீங்க, இது ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. இது பிஃபோர் ஆக்ஷன், இது ஆஃப்டர் ஆர் டியூரிங் த ஆக்ஷன். இது ஆண்டர்பிரனரியல் ஆக்டிவிட்டி, இது ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க். நீங்க அதை செஞ்சு ஒருத்தர் சொல்லிடுறான் இதான் செய்யணும்னு, நீங்க அதை செய்றீங்க. செய்யறது அட்மின் டாஸ்க், இதைத்தான் செய்யணும்னு சொல்றது ஆண்டர்பிரனரியல் டாஸ்க். இது இட் இஸ் ஆல் அபவுட் எஃபெக்டிவ்னஸ், இது எஃபிஷியன்சி. வேற என்ன, இது இன்டெலெக்சுவலா ரேஷனலா 10 பேர் உட்காந்து மூளை கசக்கி செய்யறது. இது ஜஸ்ட் அவங்க சொல்றதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்கடா அப்படி சொல்றது ஆபரேஷனல் ப்ராசஸ்.
அவ்வளவுதான். இது கான்செப்ஷுவல், இன்ட்யூட்டிவ், அனாலிட்டிக்கல், லாஜிக்கல், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி ஏதாவது. இது ஜஸ்ட் மோட்டிவேஷனல் லீடர்ஷிப் ட்ரைட்ஸும் இருந்தால் இது எப்படியா செஞ்சிடலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணணும்னா ஏகப்பட்ட டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி இது என்ன பண்றது, அது என்ன பண்றது, இந்த கம்பெனிஸ்லாம் பாஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க, யோசிச்சு மூளை பிழிஞ்சு செய்ய வேண்டியது வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன். ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து என்னன்னா சொன்னதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அது எல்லாருக்கும் புரிய வச்சு எல்லாருக்கிட்டையும் கரெக்டாக வேலை வாங்குறது. ஸோ இது வந்து இட்ஸ் மோர் அபவுட் லீடர்ஷிப் ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இது என்ன கார்பரேட் லெவல் டாப் லெவலில் இருக்கும், இது கொஞ்சம் மிடில் லோயர் லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகேவா? டுமில்கா டும்பா இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இது வரைக்கும் கடகடன் ரிவைஸ் பண்றீங்க. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க